இந்த சந்திராஷ்டிரமம் வர்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ராசிக்கு 2.5 நாள் வருது. அந்த 2.5 நாளில் எந்த டைமில் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? சந்திராஷ்டமம் அப்படின்னா, அஷ்டமம்னா என்ன, சந்திரன்னா என்ன? சந்திரங்கிறது கிரகம், அஷ்டமங்கிறது 8வது இடம். ஸோ சந்திராஷ்டமங்கிறது நம்மளுடைய ராசியில் இருந்து 8வது இடத்துக்கு சந்திரன் வரும்போது, 8வது ராசிக்கு வரும்போதுன்னு அர்த்தம். இந்த 8வது வர அந்த ராசி வந்து மேஷ ராசியாக இருந்தால் விருச்சிகத்துக்கு சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம். ரிஷபம் வந்தால் தனுசுக்கு வருதுன்னு அர்த்தம். மிதுனமாக இருந்தால் மகரம் அப்படின்னு அர்த்தம். கடகராசியாக இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் கும்பராசியில் சந்திரன் வர காலம்னு அர்த்தம். அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு மீன ராசி நடக்கும்போது அப்படின்னு அர்த்தம். கன்னி ராசிக்கு மேச ராசியில் சந்திரன் வரும்போது, துலா ராசிக்கு ரிஷபத்தில் சந்திரன் வரும்போது, விருச்சிக ராசிக்கு மிதுன ராசி ஆகாது, 8வது இடத்துல சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம். தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா நடைமுறையில் கடகராசியாக இருக்கும்போது பாதிக்கும். மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கு நடைமுறையில் சிம்ம ராசியில் வந்து சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம். கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு கன்னி ராசிக்கு வரும்போது, மீன ராசியாக இருந்தால் துலா ராசிக்கு ஆகாது, அதாவது துலா ராசியில் நடக்கும்போதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ராசியில் வந்தாச்சு, அது முதல் ஃபில்டர். அது வந்து ஒரு ராசியில் 54 மணி நேரம் இருக்குங்க. 54 மணி நேரங்கிறது என்னென்னா 2.25 ராசின்னு அர்த்தம், 2.25 நட்சத்திரம்னு அர்த்தம். 2.25 நட்சத்திரங்கிறது என்னென்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 2.25 நட்சத்திரத்துக்கு 9 பாதம் ஆகும். அந்த 9 பாதம் சேர்ந்தது எவ்வளோ அப்படின்னாக்கா, ஒரு ராசிக்கு வந்து 30 டிகிரின்னு அர்த்தம். ஒரு ராசிக்கு 30 டிகிரி. இப்போ ராசியை பார்த்தாச்சு, 8வது ராசிக்கு சந்திரன் வரும்போதுன்னு ஆயிடுச்சு. அதில் பர்டிகுலராக அந்த 3 நட்சத்திரம் வரும்போது எந்த நட்சத்திரத்தில் நடக்கும்? 2.25 நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஒரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும் போது இன்னொரு நட்சத்திரம் பாதி பாதியாக இருக்கும். அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் கலந்துருக்கிற ஒரு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் வரும்னாக்கா, நட்சத்திரங்களை வரிசைப்படுத்தி எண்ணி எழுதிக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 27 நட்சத்திரத்தை எண்ணிங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டா, அதில் முதல் நட்சத்திரத்திலிருந்து, அதாவது இவங்களோட நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் எப்போ வருதோ அது வந்து அர்த்தாஷ்டமம்னு பேர். அது மாதிரி 8 கூட்டுத்தொகை வரா மாதிரி 17வது நட்சத்திரம் வந்து 8வது ராசியில் வரும். எப்படி 8, 17, 20